ஃபர்ஸ்ட் நம்ம ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும். ஸோ ஓஎஸ் டவுன்லோட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோமில் போயிட்டு இந்த சர்ச் பாட்டில் போயிட்டு டவுன்லோட் விண்டோஸ் அப்படின்னு சொல்லி போடுங்க. உங்களுக்கு எந்த விண்டோஸ் வேணுமோ அந்த விண்டோஸ் எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து 11 தேவைப்படுது, நான் அதனால் 11 யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணணும், டேரெக்டாக நம்மளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டோட லிங்கே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஓஎஸ் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் உள்ள வந்தீங்கன்னா இதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து விண்டோஸ் 11 இன்ஸ்டாலேஷன் அசிஸ்டன்ட், இன்ஸ்டாலேஷன் மீடியா அந்த மாதிரி நிறைய இருக்கும். நமக்கு என்ன தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐஎஸ்ஓ ஃபைல் தான் தேவைப்படும், கரெக்ட்டுங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக அதை டவுன்லோட் கொடுக்க முடியாது. இங்கே வந்து செலக்ட் டவுன்லோட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணி நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ விண்டோஸ் 11 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு டவுன்லோட் நவுன்றதை கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் நவுன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் நமக்கு வந்து இங்கே வந்து இங்கிலீஷ் இன்டர்நேஷனல் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. அதை கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கேட்கும். இப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து இங்கே 64 பிட் டவுன்லோட் பண்ணிக்கலாமான்னு கேட்குது. ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை வந்து சேவ் கொடுத்துட்டேன்னா என்ன ஆயிரும்னா எனக்கு வந்து டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிடும். இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓவராலாக 6.33 ஜிபி இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஓஎஸை இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்.